சோ இந்த ஒரு நாய் குட்டி போட்டு எனக்கு இது ரொம்ப அப்ப ஏஜ் அட்டெண்ட் பண்ணலாம் வீடியோ. திரும்ப நிஜமாவா? ரொம்ப கியூட்டா இருக்கானே ரெட்டை குடி போட்டுக்கிட்டு. யாரு? Hi guys, welcome to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் நேத்து vlog ஹோம் டூர் காட்டலாம். சோ யா நீட்டா தானே இருக்கு. எங்க நீட்டா இருக்கு வீடு கொஞ்சம் கண்ணா பண்ணான்னு இருந்தனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம் டூர் பார்க்கல. ஸோ அதனால் ஃபோட்டோஸ்க்குலாம் ரியாக்ட் பண்ண போகிறோம். சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் பழைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா பிரவீன் பேக் மாதிரி இருப்பான். கௌசி மட்டும் ரொம்ப அழகு வடியுது. கியூட்டா இருக்கேன் பாருங்க. காய்ஸ் நீங்களே சொல்லுங்க யார் ரொம்ப கியூட்டா இருக்கான்னு. ரெட்டை குடிமி போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா நான் கூட ஆமா சொல்ல போனா நானும் ஸ்வெட்டர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமா தான் போட்டுட்டு இருக்கேன். நீ எல்லாமே கேவலமா தான் இருக்கீங்க பாருங்க. பைத்தியமா இருப்போம். அது அவங்களே பாத்துட்டு தான் சைடுல பின் பண்ணிடுவேன். செப்பல் தான் பாத்தீங்கன்னா பாதியிலே என்னது எங்கேயோ கடல்ல பறக்க விட்டுட்டான். ஊட்டிக்கு போனோம்ல அப்புறம் ஹில்ஸ் எல்லாம் ஏறும்போது பாதியில புட்டுக்கிச்சு செப்பலு. அதுக்கப்புறமேட்டு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டெல்லாம் சுருட்டி விட்டுட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு, அதனால தண்ணி காலில் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டி விட்டுட்டு இருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7th or 8th படிப்பேன்னு நினைக்கிறேன். நீ எத்தனாவது ஊசி படிப்ப? எனக்கு ஞாபகமே இல்லை ஊட்டி போனது. சரி ஓகே. இப்போ அடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காய்ஸ் கையில் இருக்க ஃபோட்டோஸ் ஒன்னே ஒன்று தான் கிடச்சிது இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு. இல்ல இல்ல காமிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பரவாயில்ல. சின்னதா கியூட்டா தான் அழகா தான் இருக்கேன். நீங்களே பாருங்க இந்த குட்டி பையன் எவ்வளவு அழகா இருக்கான்னு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் போட்டோ எடு. நாங்க சைடுல அட்டாச் பண்றோம், அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ இந்த போட்டோ தான். தெரியுதா உங்களுக்கு? கௌசி நீ காட்டவும் நாங்க சைடுனா கொஞ்சம் கௌசி அப்ப ரொம்ப ஒல்லியா இருந்தா, நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்கா தான் இருந்திருக்கேன். அப்ப எனக்கே தெரியுது. அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் மீடியமா இருக்கேன். சரி இப்ப கௌசி வந்து எனக்கு ரக்ஷா பந்தன் கட்டுறாங்க. இப்ப வந்து எது கட்டுறதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்லு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல, காசு தருவேன், சாக்லேட் தருவேன். பாத்துக்கோங்க எல்லாத்துலயும் ஒரு ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் நான் பாருங்க எனக்கு காஞ்சனா மாதிரி போட்டு வச்சு விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கோங்க. மத்த நாள்லாம் அண்ணனை போடாவலான்னு சொல்றது, அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அண்ணனுக்காக ஸ்பெஷலா இங்கிருந்தோ ராக்கில ஸ்பெஷலா 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து என்னோட வேலையே இன்னொரு போட்டோ. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட வேலையே பட்டம் விடுறதுதான். அதுவும் லாக்டவுன் டைம்ல 2020 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பட்டம் விட்டுடுங்க. நான் இப்ப 12th முடிச்சிட்டேன். ஸோ தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க, கரெக்டா தெரியல. பட்டம் காலையில செஞ்சு ஆரம்பிச்சுட்டு திருப்பி நைட்டு தான் அது இறக்குவோமே. டெய்லி ஒரு பட்டம், என்னைக்கே ஒரு நாள் இல்ல, டெய்லியுமே ஒரு பட்டம் விடுவோம். அதுவும் டிஃப்ரெண்டா செஞ்சு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் விடுவோம். பாத்துங்க ட்ரிபிள் பட்டம் இது. இன்னொரு போட்டோ வந்து 3 பட்டம் இருக்க மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பட்டம். பாத்தீங்கன்னா இது வந்து ஏத்தத்துக்குள்ள படாத கஷ்டப்பட்டோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா மரத்துல போய் சொருகிச்சு. ஸோ இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசு போட்டோ. 3rd 4th இருப்பியா? கொஞ்சம் குட்டி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு போன் கிடையாது. பக்கத்து வீட்டு அக்கா போன்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கான்னு சொல்லி ஒரு அக்கா, அவங்களோட போட்டோ போன்ல தான் போட்டோ எடுப்போம். எனி டைம் அவங்க வீட்லயே தான் இருப்பேன். அவங்க காலி பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அந்த அக்கா நம்பர்லாம் இருக்கவங்கிட்ட இருக்கு. ஒரு நாய்க்குட்டி போட்டோ எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான போட்டோ. இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் எடுத்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 6th 7th படிப்பியா? 3rd 4th. அதுதான் 3rd 4th. இதெல்லாம் 6th 7th. இந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பெருசு. இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் ஜிம்மின்னு ஒரு நாய் இருக்கும். அது வந்து எப்பயுமே குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 6 month ஒன்ஸ் ஒரு 7-8 குட்டி போட்டுட்டே இருக்கும். அந்த குட்டி போட்டப்பதான் இந்த போட்டோ எடுத்தோம். செம சூப்பரா இருக்குல்ல, கேண்டிட் போட்டோ. அதுக்கு அடுத்த போட்டோ இது வந்து பாத்தீங்கன்னா இரு நீ பண்ற ஸ்டைல பார்த்து ரசிச்சே ஆகணும். இது இல்ல சரி விடுங்க, அந்த போட்டோ போயிடுச்சு. இப்ப இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல எடுத்த போட்டோ. மலையனூர் நினைக்கிறேன். மலையனூர் கோயில் போனப்ப எடுத்தது. இது வந்து ஒரு பாறை பெருசா இருக்கும் அந்த இடத்துல. உங்களுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா
ஒரு கல் மேல நின்று எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். அதே தான் இந்த ஃபோட்டோஸ். அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் பார்த்து ரசிச்சாகணும். ஏன்னா கௌசி அப்பயே பார்த்தீங்கன்னா பொண்ணாக மாறணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியே இருக்காது சுத்தமாக, இதே முடி தான் அப்பயே இருக்கும். ஆனால் ஜவுரி வந்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பாள். அது வச்சு விடுறதுக்கு வேற ஆள் கிடைக்காது, நான் தான் வச்சு விடுவேன். அதையும் ஃபோட்டோவை நான் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவுரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, எங்கள் பாட்டியோட ஜவுரி. ஆனால் எங்கள் பாட்டி இப்போ இல்லை. ஸோ பாட்டி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த போட்டோ தான் இருக்கிறதுலே செம காமெடியான போட்டோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்லுலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா முளைச்சிருக்கு. இங்க பக்கம் ஒரு பல்லு, இந்த பக்கம் ஒரு பல்லு, நடுவுல ஒரு ட்ரெயினே போயிட்டு வரலாம் போல, அந்த அளவுக்கு கேப் இருக்கு. பாத்தீங்கன்னா செயின்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊசி மணி பாசி மணி வைப்பாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்கிற ஊசி. ஆக்சுவலா தலையில முடியல, ஆனா அப்போ ஒரு பூ வேற. அடுத்து இந்த ஃபோட்டோ, இது வந்து சொல்லி ஆகணும். இது வந்து எங்கள் பெரிய தங்கச்சி பாவனாவோட ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே அழகாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் தாத்தா. அப்புறம் இது வந்து கொடைக்கானல் போனப்ப எடுத்தது. இது வந்து கொடைக்கானல்ல போனப்ப எடுத்தோம். கொடைக்கானல் போனப்ப எடுத்தோம். அங்க ஏதோ சாப்பிடுறதுக்கு நிறுத்தும் போது எடுத்தோம். பாறையெல்லாம் பார்த்தா கௌசி மங்கி மாதிரி எங்க ஏறி போய் உட்காந்துக்குவோம். அது வந்து நம்மளால தடுக்க முடியாது, ஏன்னா போடவே பிறந்தது இல்லை. அடுத்தது அப்புறம் அதே மாதிரி கொடைக்கானல்ல தான் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். நான் கொஞ்சம் கேவலமா தான் இருப்பேன், ஏன்னா 12th படிச்சிட்டு இருப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பேன். இது வந்து கேவ்ஸ் கிட்ட அந்த வேர்லாம் இருக்கும்ல, ஆமா அது கிட்ட பாத்தீங்கன்னா வேர்லாம் இருக்கும், செம்மையா இருக்கும் போட்டோஸ்லாம். ஸோ அப்போ வந்து ஏதோ மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பேன். ஆனா இந்த போட்டோ பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். பாத்தீங்கன்னா சாரீலாம் இப்பெல்லாம் கட்டணும்ட்டு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்பேற்பட்ட ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அழகா இருக்கான்னு போய் போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறமேட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஷால் எடுத்து சும்மா போட்டு விட்டோம். பாத்தீங்கன்னா ஸ்டைல் கூட நல்லா மாடலிங்லாம் இப்போ கௌசிக்கு நல்லா பண்ணிட்டு இருந்தா. ஃபேஷன் ஷோலாம் போகலான்னு பார்த்துக்கோங்களேன். அவ்வளவுதான், இந்த வீடியோ வந்து ஃபுல் போட்டோஸே காமிச்சாச்சு. ஸோ இது வந்து பார்ட் 1 தான். இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டோஸ் இருக்கு, தேடி எடு. 16 ஒரு 10-13 போட்டோஸ் இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். அதுக்கு போட்டோஸ் வந்து அப்புறம் காமிக்கிறோம், அப்கமிங் vlogsலாம் வந்து காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த vlog வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். ஏன்னா போய் ஒழுங்கா ட்ரீட் வைக்கிற வழியே பாரு. சரி, நம்ம கடைக்கு போய் நல்லா சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க கௌசிக்கு, அவர் தேடிட்டு நல்லா விசாரிக்கிறதுக்கு. எந்த சேனல் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? நீங்க வந்து வீடியோ எடுத்து அந்த நக்கா ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கலாம் வீடியோ. ஓ பாத்தியா, நீங்க பாத்தீங்களா? என்ன வீடியோ பாத்தீங்க? நான் வந்தனா அதுல நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க காரணியா. வா ஏதோ ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டு வரலாம். வா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுத்து அப்படியே டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானே என் தங்கச்சி கிளம்பி போயிட்டோம். எங்க அண்ணன் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கா கோசி, பார்த்துக்கோங்க. யாரு? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாம், சூப்பராக இருக்கா? ஓகே, அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இந்த vlog கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கடையில் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.